ஆதார் கார்டுல என்ன டேட் ஆஃப் பர்த் சார் வருது? 3/7/1959. போட்டா 66ன்னு வருதுங்க சார். 24க்கு போட்டா 65ன்னு வருது. ஆஹா. சிஸ்டம் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியலையே சார். இப்போ நிறைய ஜெனரல் சேவா கூட நிறைய அனுபவப்பட்டிருக்கோம். அது என்னன்னா 59 ஏஜ் காட்டினாவே அது அது எப்படி கணக்கு எடுக்குதுன்னு தெரியல. வருஷத்து கணக்கு எடுக்குதா இல்ல மாசத்து கணக்கு எடுக்குதான்னு தெரியல. அது அல்காரிதம் என்னன்னு தெரியலங்க சார். ஆனா இப்போ உங்களுக்கு இதுதான் ரீசனா இருக்கும்னு எனக்கு ஒரு யோசனை சார். அதான் தெரியல எனக்கு. இப்போ அவங்க பறக்காமணிக்குன்னு பாத்தீங்கன்னா 65 வயசு வரைக்கும் தான் சார் இது வச்சிருக்காங்க. இப்போ நீங்க உங்க டேட் ஆஃப் பர்த் 59/25ன்னு போட்டா 66ன்னு காட்டுதுங்க சார். ஓஹோ. அப்போ இப்ப மார்ச் மாசம்ன்றதுனால உங்களுக்கு அது என்ன பண்ணிருக்குன்னு தெரியல. நீங்க எத்தனை டைம் சார் போயிருக்கீங்க? நான் 3 வாட்டி போயிருக்கேன். இதுக்கு முன்னாடி அந்த சன்னிதானத்துக்குள்ள இருக்கும்போது போனீங்களா? ஆமா சன்னிதானத்துள்ள சொன்னா 3 டைம். வெளியே வந்ததும் ஒரே வாட்டி போயிருக்கிறேன். இப்ப சன்னிதானத்துல போகும்போது உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்ல எப்படி? எல்லாமே நல்லாதான் இருந்தது. சன்னிதானத்துள்ள கொஞ்சம் நல்லா இருந்தது. இது வெளிய வந்து அது கொஞ்சம் வேகமா நடந்தது. இது கொஞ்சம் வந்து சன்னிதானத்துல இருக்கும்போது தரிசனம் பார்க்க விடுவாங்க சார். இப்போ இப்ப வந்துட்டு 300 தரிசனம் லாஸ்ட் ஒரு நாள் மட்டும்தானே அப்படின்னு மாதிரி. அதுதான் கேட்டேன். அவங்க சொன்னதை வச்சு சொன்னேன். ஆமா கரெக்ட் தான். அன்னைக்கு முன்ன வந்து தினமும் பார்த்தோம் தரிசனம் ஒரே அப்புறமா. இப்ப வந்து லாஸ்டா முடியும் போதுன்னு சொன்னாங்க. ஆமா முடி சொல்ல ஒரு நாள். சரிங்க சார். நான் அவங்க ஏஜ் இது பண்ணிருக்காங்க சார். எல்லாமே சிஸ்டம் இல்லையா? நீங்க டேட் ஆஃப் பர்த் வச்சுதான் அது இது பண்ணும் போல. அது என்னன்னு போல இருக்கு. 65 வரலாம் போல இருக்கு. உங்களுக்கு மெசேஜ் என்ன வந்திருக்கு? இதுதான் வந்தது. அது இன்வாலிடுன்னு புள்ளியா இருந்ததுனால நீங்க சிஸ்டத்துல பாத்தீங்கன்னா தெரியும்ன்றதுக்காக அது மெசேஜில் மட்டும் தான் சார் வரும். நானும் ஓபன் பண்ணி பார்த்தேன். ரிஜெக்டட்னு மட்டும் தான் வந்திருக்கே தவிர உங்களுக்கு இது காட்டல. என்ன ரீசன் தெரியல. அதுல காட்டல. உங்க ப்ரொஃபைல்ல பார்த்தேன், அதுல காட்டல. அதனால தான் உங்களுக்கு போன் அடிச்சு என்ன விஷயம், உங்க ஆதார் கார்டுல என்ன இருக்குன்னு கேட்டேன். அடுத்த மாசம் ட்ரை பண்ணி பார்ப்போம். இல்ல இனி 3 மாசத்துக்கு ட்ரை பண்ண முடியாது சார். இப்போ ஒரு டைம் நீங்க ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா இன்னும் 3 மாசத்துக்கு நீங்க ட்ரை பண்ண முடியாது. அப்படிங்களா? ஆமாமா. சரி. அப்படி வேணா நம்ம அடுத்த மாசம் ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்பயும் ரிஜெக்ட் ஆச்சுன்னா என்ன பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஏஜ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சார். 66 காட்டுறதுனால எடுக்காதுன்னு எனக்கு ஒரு யோசனை. ஓ அப்படிங்களா? வாய்ப்பே இல்லாத போயிடுச்சு. அப்போ டோட்டலாவே 3 டைம் தான் போயிருக்கீங்க சார்? இல்ல என்ன ரீசனு? ஆமா 3 டைம் தான் போயிருக்கேன். இல்ல 3 மாசம் ஒரு டைம் நீங்க அது ஏர்போஸ்ட்ல செஞ்சாரு. அவர் மூலியமா தானே வந்தீங்க? ஆமா. அப்போ அவரு 3 மாசத்துக்கு ஒரு டைம் கண்டினியூஸா போயிட்டு இருந்தாரு. நான் நடுப்புற கொஞ்சம் போக முடியல. பிரைவேட்ல வேலை போறதுனால கிடைக்கும். அப்படியா? ஓ அங்க சர்வீஸ் முடிஞ்சதும் இந்த வேற வேலையும் செய்றீங்களா? ஓ பரவாயில்லையே. சரி வீட்டுல இருக்கு. சரிங்க சார். என்ன பண்ண முடியாது. ஆண்டவன் செயல். ரைட்டுங்க சார். ரொம்ப சரிங்க சார். நன்றி சார். நல்லது சார். வேற எதுனா கிடைச்சாலும் கண்டிப்பா சார். சரிங்க சார். ஓகே சார். நன்றி. நன்றி சார்.